வந்து 2:8 மேட்ரிக்ஸ்ல நம்ம க்ரோர்பதி கிளப் வந்து ஒர்க் ஆகுது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா 300 rupees கொடுத்து நம்ம ஸ்டாண்டர்ட் பிளான்க்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணுவோம் இல்லையா? நெக்ஸ்ட் நம்மளோட சீனியாரிட்டி வரும்போது நமக்கு 2 பேத்துக்கிட்ட இருந்து 300 rupees வரும். ஸோ டோட்டலா பார்த்தோன்னா 600 rupees நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். இந்த இடத்துல நம்ம அப்கிரேட் பண்ணணும். நமக்கு எந்த இன்கமும் வராது, ஓகேங்களா? நமக்கு வராது அண்ட் நமக்கு பிளஸ் நம்மளோட ஃபவுண்டேஷனுக்கு எதுவுமே நமக்கு அமௌண்ட் இல்லை. இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம செகண்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும் 600 rupees. நெக்ஸ்ட் 4 பேத்துக்கிட்ட இருந்து 600 rupees வரும்போது டோட்டலா நமக்கு 2400 ரூபாய் நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்றது 1500 அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கும் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் க்ளோனிங் ஐடி 2வது லெவல்ல அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது தான் நம்ம வந்து 300 rupees வந்து க்ளோனிங் ஐடிக்கு நம்ம அனுப்பணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நமக்கு டோட்டலா நமக்கு இன்கம் எவ்வளவு பார்த்தோன்னா 600 ரூபாய். ஸோ செகண்ட் லெவல்ல நம்ம போட்ட விட டபுளா நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும். 600 rupees நமக்கு இன்கம், ஹெல்பிங் இன்கம், நெட் ஹெல்பிங் இன்கம் நம்ம ரிசீவ் பண்ணுவோம். 600 ரூபாய் ரிசீவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 3வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணறது 1500 இல்லையா? ஸோ 3வது லெவல்ல நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது 8 பேத்துக்கிட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணக்கூடிய லிங்க் ஜென்ரேட் ஆயிரும். அதுல 7 பேத்துக்கிட்ட இருந்த லிங்க் ஜென்ரேட் ஆனதுதான் நம்மளோட அமௌண்ட். ஒரு லிங்க் வந்து நம்ம ஸ்பான்சருக்கு டைரக்டா போயிடும். 7 பேத்துக்கிட்ட இருந்து நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும் 1500. ஸோ டோட்டல் வந்து 3வது லெவல்ல ரிசீவ் ஆகிறது 12000. அதுல அடுத்த லெவலுக்கு நம்ம அப்கிரேட் பண்றது 7500, 7500 ரூபாய் நம்ம அப்கிரேட் பண்றோம். இதுல பேலன்ஸ் 4 க்ளோனிங் ஐடி ஓபன் பண்ணணும். ஸோ முதல் க்ளோனிங் ஐடி எப்படி ஓபன் பண்ணோமோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் 24 hours, ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு க்ளோனிங் ஐடி ஓபன் பண்ணணும். அதுல பார்த்தோன்னா 1200 ரூபாய் நமக்கு இந்த 4 க்ளோனிங் ஐடிக்கு போயிடும். அப்ப ஏன் நமக்கு அதுக்கு 24 hours கொடுத்துருக்காங்கன்னா எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்போம் இல்லையா? அமௌண்ட் ரிசீவ் ஆகுறது கண்டினியூஸா நம்ம போட்டாச்சுன்னா நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும்போது கண்டினியூஸா நமக்கே அமௌண்ட் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனாலதான் தெளிவா நம்ம க்ரோர்பதி கிளப் நம்மளோட நெட்வொர்க் வந்து ப்ராப்பரா ரன் பண்ணணும், எல்லாருக்குமே எல்லா வாய்ப்பும் கிடைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு 24 hours ஒரு லிங்க் ஜென்ரேட் ஆகிற மாதிரி நமக்கு க்ளோனிங் ஐடியில கொடுத்துருக்காங்க. ஸோ 4 க்ளோனிங் ஐடியும் ஈச் 4 நாள் ஓப்பன் ஆயிட்டு நீங்க அந்த 300 rupees க்ளோனிங் ஐடிக்கு சென்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அண்ட் நம்மளோட ஒரு லிங்க் வந்து 8 லிங்க்ல இருந்து ஒரு லிங்க் வந்து நம்மளோட ஸ்பான்சருக்கு 1500 ரூபாய் போயிடும். அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய நம்மளோட 3வது லெவல்ல நமக்கு இருக்கக்கூடிய இன்கம் பார்த்தோன்னா 1800. ஸோ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் பிளான் ஆக்டிவேஷன் பண்ணது ஜஸ்ட் 400 ரூபாய் கொடுத்துதான் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 3வது லெவல்ல நமக்கு இன்கம் பாருங்க 1800 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துலதான் நமக்கு வந்து புதுசா பூஸ்டப் ஐடின்னு நம்ம எம்டி சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னா நம்மளோட சிஸ்டம் வந்து குவிக்கா சீக்கிரமா ஒவ்வொரு லெவலும் முடிச்சு அந்த 8 லெவல்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? அந்த குவிக்கா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்காக எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இன்கம் வந்தோன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்றதுக்காக தான் நம்மளோட பூஸ்டப் ஐடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 4 பேருக்கு இந்த 300 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா பூஸ்டப் பண்றதுக்காக நம்ம சென்ட் பண்றோம் 1200. ஸோ நீங்க வந்து அப்கிரேட் பண்ணியாச்சு, அடுத்த க்ளோனிங் ஐடி ஓபன் பண்ணியாச்சுன்னா அடுத்த லிங்க் வந்து உங்களுக்கு பூஸ்டப் ஐடி சொல்லி ஒன்று ஜென்ரேட் ஆயிரும். அந்த இடத்துல நீங்க வந்து கண்டினியூஸா ஒவ்வொரு பூஸ்டப் ஐடியும் டோட்டலா 4 பூஸ்டப் ஐடியும் நீங்க சென்ட் பண்ணணும் 300 rupees. ஸோ 4 பேருக்கு அனுப்பும்போது 1200 ரூபாய். பேலன்ஸ் பார்த்தோன்னா 600 ரூபாய் இந்த இடத்துல நமக்கு இன்கமா 600 rupees கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் 4வது லெவல்ல பார்த்தோன்னா டோட்டலா நம்ம வந்து அப்கிரேட் பண்றது 7500 இல்லையா? அப்ப 16 பேத்துக்கிட்ட இருந்து 7500 ரூபாய் ரிசீவ் பண்ணணும். ஸோ டோட்டலா பார்த்தோன்னா 1,20,000 ரூபாய் நமக்கு 16 பேத்துக்கிட்ட இருந்து 7500 ரூபாய் ரிசீவ் பண்ணும்போது நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 30,000 அடுத்த லெவலுக்கு 5வது லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும். அண்ட் இந்த 16 பேத்துல இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணும்போது நம்மளோட அப்ளைனுக்கு 2 லிங்க் வந்து ஸ்பான்சர் இன்கமா போயிடும். அண்ட் நம்மளோட காமராஜ் ஃபவுண்டேஷன் இங்கதான் நம்ம வந்து டொனேஷன்
காமராஜ் ஃபவுண்டேஷனுக்கு நம்ம எதுவும் அனுப்ப தேவையில்லை. நமக்கு வரக்கூடிய லிங்க்ல ஆட்டோமேட்டிக்கா காமராஜ் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷனா போயிடும் இந்த 7500. ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 30,000 ரூபாய்க்கு நம்ம அப்கிரேட் பண்றோம். அண்ட் 4வது லெவல்ல அமௌண்ட் 16 பேர்கிட்ட இருந்து லிங்க் ஜெனரேட் ஆகி அமௌண்ட் ரிசீவ் ஆகும்போது நமக்கு இங்க ஃபர்தர் குளோனிங் ஐடி எதுவுமே நம்ம ஆக்டிவேஷன் பண்ண தேவையில்லை. அண்ட் நம்மளோட அப்ளைனுக்கு 2 லிங்க்கும் நம்மளோட காமராஜ் ஃபவுண்டேஷனுக்கும் ஒரு லிங்க்கும் ஜெனரேட் ஆகி பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்கம் பார்த்தோன்னா 7,70,000 சாரி 6,67,500 ருபீஸ், 67,500 ரூபாய் நமக்கு வந்து நெட் அமௌண்டா இன்கம் ரிசீவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட பூஸ்டப் ஐடி 16 பேத்துக்கும் நம்ம அனுப்பணும். அப்பதான் நம்ம சிஸ்டம் வந்து குவிக்கா ரிசீவ் ஆகி நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம அனுப்ப வேண்டியது 16 பேருக்கு நம்ம அனுப்பணும். ஸோ நமக்கு வந்து ரிசீவ் ஆகிறது 16 பேத்துக்கிட்ட இருந்தா அமௌண்ட் ரிசீவ் ஆகி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தோன்னா 67,500. இதுல இருந்து நம்ம 16 பேத்துக்கு அனுப்பும் போது வெறும் 4,800 ரூபாய் தான் நம்ம அனுப்புறோம். ஸ்டில் நம்ம கிட்ட இன்கம் எவ்வளவு இருக்கும் பார்த்தோன்னா 62,700 ரூபாய், 62,700 ருபீஸ் நம்ம கிட்ட இன்கமா நம்ம கையில அமௌண்ட் இருக்கும். ஸோ நம்ம திருப்பியும் நம்ம ஒருத்தருக்கு 16 பேத்துக்கு சப்போர்ட் பண்ற மூலமா நம்மளோட சிஸ்டம் கொஞ்சம் குவிக்கா ஸ்பீடப் ஆகி நெக்ஸ்ட் அடுத்த லெவல்ல ரிசீவ் ஆகி அடுத்தது 5வது லெவல்ல நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ 5வது லெவல்ல பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல 32 பேத்துக்கிட்ட இருந்து 30,000 ரூபாய் அமௌண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ 32 பேத்துக்கிட்ட இருந்து 30,000 ரிசீவ் ஆகும்போது நெக்ஸ்ட் நம்ம அப்கிரேட் பண்ண வேண்டியது 1 லட்சம் நம்ம அப்கிரேட் பண்ணணும். ஸோ இங்க 32 பேத்துக்கிட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகும்போது அடுத்த பூஸ்டப் பார்த்தோன்னா நம்ம 32 பேத்துக்கு நம்ம அனுப்புற மாதிரி. ஸோ இந்த கரெக்டா வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 6வது லெவல்ல 64 பேத்துக்கிட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகும்போது பூஸ்டப் பார்த்தோன்னா 64 பேத்துக்கு நம்ம அனுப்புற மாதிரி. அண்ட் 7வது லெவல்ல 128 பேத்துக்கிட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ற பூஸ்டப் பண்றது 128 பேர். கடைசியில 256 பேர் 256 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகும்போது நம்ம 256 மெம்பர்ஸ்க்கு பூஸ்டப் ஐடி அனுப்புற மாதிரி. அப்படி அழகா நம்மளோட பிளான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்படி சார். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து இதோட நம்ம 8வது லெவல்ல ரிசீவ் ஆச்சுன்னா சிஸ்டம் க்ளோஸ் ஆகாது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 5 குளோனிங் ஐடி நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இது ரிப்பீட் தான் ஆகுது. இந்த 5 குளோனிங் ஐடி நமக்கு பின்னாடி வந்து மெயின் ஐடி க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்தது 5 குளோனிங் ஐடியிலும் நமக்கு ஒவ்வொரு குளோனிங் ஐடியும் ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட இந்த பூஸ்டப் ஐடி தான். நம்ம அப்கிரேட் பண்ணியாச்சுன்னா அடுத்த பூஸ்டப் ஐடி ஓபன் பண்ணியாச்சுன்னா நம்ம சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்டா அது மூவ் ஆகும். ஸோ நமக்கு பார்த்தோன்னா 5வது லெவல்ல மட்டும் 7,60,000 நமக்கு ப்ராஃபிட் நெட் இன்கம் ப்ராஃபிட் கிடைக்குது. அண்ட் இந்த டோட்டலா 8 லெவலுமே கம்ப்ளீட் ஆகும்போது 19 கோடிக்கு மேல நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட பிளான் சூப்பரா டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்ப நிறைய பேர் வந்து 5th லெவல்ல ரீச் பண்ணி அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து எலைட் பிளானுமே எலைட் பிளான் ஆக்டிவேட் பண்றதுக்கு 500 ருபீஸும் பிளஸ் 100. அண்ட் இப்ப புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆன நம்மளோட ஃபேண்டசி பிளான் பார்த்தோன்னா